ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1956. மொழி அடிப்படையில் மாநிலங்களை வந்து எப்போ பிரித்தாங்கன்னா 1956. இந்தியாவில் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேசம். தமிழ்நாட்டின் வட அச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வரை. கிழக்கு தீர்க்கம் வந்து 76 டிகிரி 18 மினிட்ஸ் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் வரை. இந்தியாவில் அதிகமான கடற்கரை நீளம் கொண்ட மாநிலம் எதுன்னா குஜராத். 2வது இடத்துல ஆந்திர பிரதேசம். 3வது இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியா எத்தனை மாநிலங்களை வந்து கொண்டிருக்குன்னா 28 மாநிலங்களை வந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கில் வந்து கோடியக்கரை, மேற்கில் வந்து ஆனைமலை, வடக்கில் வந்து பழவேற்காடு, தெற்கில் வந்து குமரிமுனை. தமிழகத்தின் பரப்பளவு எவ்வளோன்னா 1,30,58 சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம்னா 11வது பெரிய மாநிலம். இந்திய பரப்பில் வந்து எத்தனை சதவீதம் வந்து தமிழ்நாடு கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%. உலக அளவில் இந்தியா எவ்வளோ பரப்பளவு கொண்டிருக்குன்னா 2.4%. அந்த இந்தியா அளவில் வந்து தமிழ்நாடு கொண்டுள்ள பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஸோ தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கே வந்து வங்காள விரிகுடாவும், மேற்கில் வந்து கேரளாவும், வடக்கே வந்து ஆந்திர பிரதேசமும், வடமேற்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும், தெற்கே வந்து இந்திய பெருங்கடலையும் வந்து கொண்டிருக்கு. இந்தியாவையும் இலங்கையும் வந்து எது பிரிக்குதுன்னா மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர்சந்தி வந்து பிரிக்குது. தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கிறது எதுன்னா மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர்சந்தி. இந்தியாவில் நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எதுன்னா குஜராத். 2வது இடத்துல எந்த மாநிலம் இருக்குன்னா ஆந்திர பிரதேசம். 3வது இடத்துல எந்த மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்களை வந்து கொண்டு இருந்ததுன்னா 13 மாவட்டங்களை வந்து கொண்டு இருந்தது. தற்சமயம் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னா 38 மாவட்டங்கள் இருக்கு. மாநகராட்சிகள் வந்து 21, மக்களவை தொகுதிகள் வந்து 39, சட்டமன்ற தொகுதிகள் வந்து 234. தமிழ்நாடு எந்த பீடபூமியில் அமைந்திருக்குன்னா தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில வந்து அமைந்திருக்கு. தமிழ்நாடு நிலத்தோட்டத்தின் அடிப்படையில் வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்னா 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த 5 பிரிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, கடற்கரை சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள் மற்றும் பீடபூமிகள். ரீகேப் மட்டும் பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீலகிரி முதல் கன்னியாகுமரி சாமி தோப்பில் இருக்கக்கூடிய மருதமலை வரை வந்து நீண்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து இருக்கிறது. சில கணவாய்களும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து காணப்படுது. மொழி வாரியாக மாநிலங்கள் பிரித்த பிறகும் மொழி வாரியங்களாக வந்து மாநிலங்களை வந்து எப்போ பிரித்தாங்கன்னா 1956 வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்போ 13 மாவட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த 13 மாவட்டங்கள் வந்து பல்வேறு காரணங்களுக்காக ஒரு சில மாவட்டங்களை வந்து மறுசீரமைப்பு செஞ்சுருப்பாங்க. பட் இது வரைக்கும் வந்து பிரித்து அமைக்கப்படாத மாவட்டங்கள் எதுன்னா சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் கணவாய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சன் கோவில் கணவாய், ஆரல்வாய் குமுளி கணவாய், பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய். மேற்கு தொடர்ச்சியில் காணப்படும் முக்கியமான மலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, வரிசநாடு மலை, ஆண்டிப்பட்டி மற்றும் அகத்தியர் மலைகள். நீலகிரி மலை. நீலகிரி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மீட்டருக்கு அதிகமாக எத்தனை சிகரங்கள் வந்து காணப்படுது நீலகிரி மலையிலன்னா 24 சிகரங்கள். நீலகிரி மலையில் காணப்படும் உயரமான சிகரம் எதுன்னா தொட்டபெட்டா. அது எத்தனை மீட்டர் கொண்டதுன்னா 26-37 மீட்டர் உயரம் வந்து கொண்டது. அதுக்கு அடுத்து எந்த மலை வந்து உயரமானதுன்னா முக்குர்த்தி. மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேயே வந்து உயரமான சிகரம் எதுன்னா தொட்டபெட்டா தான். நீலகிரி மலையில் வந்து எத்தனை அதிகமான பூக்கும் தாவர வகைகள் வந்து இருக்குன்னா 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் வந்து நீலகிரி மலையில் வந்து இருக்கு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடு வந்து எங்கே காணப்படுதுன்னா நீலகிரி மலையில் வந்து காணப்படுது. ஆனைமலை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆனைமலை வந்து தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லை பகுதிகளில் வந்து அமைஞ்சிருக்கு.
இங்கே வந்து ஒரு நீர்மின் நிலையம் வந்து இருக்குது. அது என்ன நீர்மின் நிலையம்னா காடம்பாறை நீர்மின் நிலையம். ஸோ காடம்பாறை நீர்மின் நிலையம்னா ஆனைமலை. காடம்பாறை நீர்மின் நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆனைமலையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஆலையாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் வந்து எந்த மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குன்னா ஆனைமலை அடிவாரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. பழனிமலை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். பழனிமலையில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எதுன்னா வந்தராவ். மலை வாழிடமான கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா பழனிமலை. என்ன மாவட்டம்னா திண்டுக்கல். ஏலக்காய் மலை அப்படின்னு எதுக்கு அதை அழைக்கிறாங்கன்னா அதிகமான ஏலக்காய் வந்து பயிரிடுறதால ஏலக்காய் மலை அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த மலையில் பயிரிடக்கூடிய முக்கியமான பயிர்கள் என்னன்னா மிளகு மற்றும் காஃபி. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய உயரமான சிகரங்கள் வந்து தொட்டபெட்டா, முக்குர்த்தி, வந்தராவ். வரிசைப்பட்டி மற்றும் ஆண்டுப்பட்டி மலைக்குன்றுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் வந்து பார்த்திங்கன்னா மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை. நீர்வீழ்ச்சிகள் என்னென்ன நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள் வந்து காணப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் வந்து எந்த மலை குன்றுகளில் இருக்குது அப்படின்னா வரிசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குன்றுகளில் வந்து அமைஞ்சிருக்கு. இது எந்த மாவட்டத்தில் வந்து இருக்குது? ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில். வைகை மற்றும் அதனுடைய துணை ஆறுகள் வந்து எந்த மலைப்பகுதிகளில் உருவாகுதுன்னா வரிசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை பகுதிகளில் உருவாகுது. பொதிகை மலையினுடைய பெரும் பகுதி எந்த மாவட்டத்தில் காணப்படுதுன்னா திருநெல்வேலி மாவட்டம். இதை வேற எப்படி அழைப்பாங்க? பொதிகை மலைன்னா சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம், அகத்தியர் மலைகள் எல்லாம் அழைப்பாங்க. பழமையான கோயில்களுக்கு புகழ் பெற்றது எந்த மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலை. பழமையான கோயில்கள் ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது எதுன்னா பொதிகை மலை. எங்கே அமைஞ்சிருக்கு? திருநெல்வேலி. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலையில் வந்து அமைஞ்சிருக்கு. மகேந்திர மலை குன்றுகள் வந்து எந்த மாவட்டத்தின் எல்லை பகுதியில் இருக்குன்னா கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுடைய எல்லை பகுதியில் வந்து மகேந்திரகிரி மலை குன்றுகள் அமைஞ்சிருக்கு.